ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வினி வந்திருக்கேன். வாங்க நம்ம இன்றைக்கி குட்டி ஸ்டோரியை பார்க்க போகலாமா? நீங்கள் எல்லாம் ஸ்டோரி கேட்க ரெடியாக இருக்கீங்க இல்லையா? ஒரு அழகான காடு இருந்துச்சாம். கதையை கேட்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை டிங்குன்னு அடிச்சிருங்க குட்டீஸ். ஓகேவா? வாங்க இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் நிறைய விலங்குகள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அது ரொம்ப பசுமையான காடுன்றதால நிறைய பறவைகள், நிறைய விலங்குகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அந்த காட்டில் ஒரு மோசமான கரடி ஒன்று இருந்துச்சாம். அந்த கரடி தினந்தோறும் பயங்கரமாக வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்துச்சாம். அன்றைக்கி ஒரு நாள் அது காலையிலேருந்து சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு துவண்டு போய் நடந்துட்டு இருந்துச்சான். பாவம், அதுக்கு அன்றைக்கி சாப்பிட எதுவுமே கிடைக்கவே இல்லையா. அதனால் ரொம்ப சோர்வோடு நடந்துட்டு இருந்துச்சான். அப்போ தூரத்தில் ஒரு தேன் கூடு அது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சான். அந்த தேன் கூடை பார்த்ததும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த தேன் கூட்டில் இருக்க தேனை எடுக்கிறதுக்காக வேகமாக அந்த தேன் கூட்டை பார்த்து நடந்து போச்சான். அப்போது அந்த தேன் கூட்டை பார்த்து நடந்து வரது அந்த தேனிக்கு தெரிஞ்சதால் தேனி டைரெக்டாக பறந்து போய் அந்த கரடியோட மூக்கு மேலே உட்காந்துட்டு, நீ இந்த தேன் கூட்டை கலைக்கக்கூடாது, அது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த கரடி, நீ இவ்வளோண்டு இருக்க, உன்னால் என்ன பண்ண முடியும்? நான் அந்த கூட்டை கலைச்சி தேனை குடிக்க தான் போகிறேன். நீ இவ்வளோண்டு இருக்க, நசுக்கிடுவேன், நவந்து போ அப்படி சொல்லி அந்த தேனியை பயங்கரமாக கத்துச்சான் கரடி. இதை கேட்ட தேனி சொல்லிச்சான், இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின கூடு, அதனால் இதுக்குள்ளே நான் வச்சுருக்க பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க கரடி அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். கரடியும் சரி ஓகே இப்போ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட தேனி வேகமாக பறந்து தேன் கூட்டுக்குள்ளே போச்சான். அந்த தேன் கூட்டுக்குள்ளே போன உடனே உள்ளே இருந்த தேனிங்க கிட்ட இந்த கரடி ஏளனமாக பேசுகிறத சொல்லிச்சான் தேனி. இதை கேட்ட மற்ற தேனிங்க எல்லாம் சரின்னுட்டு ஒரு திட்டம் போட்டுச்சிங்களாம். அந்த திட்டத்தை போட்டுட்டு எல்லா தேனியும் கூட்டமாக வெளியே வந்துச்சான். கூட்டமாக எல்லா தேனியும் வெளியே வந்ததை பார்த்ததும் இந்த கரடிக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சான். என்ன நீங்கள் எல்லாரும் கும்பலாக வரீங்க அப்படின்னு சொல்லி கரடி முழிச்சுதான். வேகமாக வெளியே வந்த தேனிங்க எல்லாம் ரொம்ப வேகமாக கரடியை பார்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சான். கரடியோ வலி தாங்க முடியாமல் கத்துச்சான். அதுங்க கொட்டிகிட்டே இருந்தவோ வலி தாங்க முடியாத கரடி வேகமாக ஓட ஆரம்பிச்சுதான். வேகமாக கரடி ஓடிட்டே இருந்துச்சான். இந்த தேனிங்களும் கொட்டிகிட்டே இருந்துச்சான். ரொம்ப வலி தாங்க முடியாத கரடி என்ன பண்ணுச்சா, ஒரு குட்டை இருந்ததோ அந்த குட்டைக்குள்ளே குதிச்சிருச்சான். தேனீக்களை சொல்லிச்சான், இதுதான் உனக்கு முதலும் கடைசியும், எங்கள் தேனி கூட்டு பக்கம் வந்துடாத அப்படி சொல்லிட்டு தேனீக்கள் பறந்து போச்சான். கரடியோ வலி தாங்க முடியாமல் அந்த குட்டைக்குள்ளேயே கொஞ்ச நேரம் இருந்துச்சான். அதுல இருந்து என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்? யாரையும் உருவத்தை வச்சு நம்ம எடை போடக்கூடாது, சரியா? ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டோரி உங்களுக்காக க்யூட்டாக கொண்டு வரேன். பை பாய்.